நீயும் நானுமா கண்ணா. அசிங்கப்படுத்தாதடா, இறங்கடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்தில் நெஞ்சு நக்கறா. இவனை கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய், ஷட்டப்டா. அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதையா கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல, பலதரம் சொல்லிட்டேன். என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிவெடி சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டி. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி, குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல ஏம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா, நிறுத்துறா. பார்த்து சரியா எழுதுடா. அக்கா வாடி, எழுதுடா. அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கேண்டி இந்த அடி அடிக்கிற? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6-7 வருஷம் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ, என் புருஷனை பத்தி கேட்டுட்டு இப்படி நிலையாடி. சரி, உங்க கொழுந்தனார் எப்படி? ஐயோ, எதுக்குடி? என்னமோ 50 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் வரேன்க்கா. வரேன்க்கா, வரேன். இந்த சிலிப்பு சிலிப்பாள. அம்மா, எப்பவும் அந்த அக்கா உன்னை அண்ணின்னு தானே சொல்லும், இப்ப மட்டும் ஏன் அக்கான்னு சொல்லுது? அம்மனமா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியும்? ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன், அதையும் கெடுத்துரு. படுறா படுறா படுறா. என்ன கேட்டாவ? என்ன மேடம், சைஸ் கரெக்டா இருக்கா? ஓய், எதுக்கு ஷர்ட் போட்டிருக்க? உன் ஷர்ட்டா? இது எங்க அப்பா ஷர்ட். 55 வயசுல 4 பாக்கெட் வச்சு கலகல ஷர்ட் உங்க அப்பா போடுவாரா? கேட்டு கேட்லன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுப்பியா? எங்க? லிப்லையா, ஹிப்லையா, கண்ணுலையா, கண்ணத்துலையா, சீக்குலையா, சின்னலையா? ரொம்ப அலையாத, கொடுக்கும்போது தெரிஞ்சுப்ப. ஏன் மச்சான், அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது, எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி, ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாயி மாதிரி பேசுறது நினைப்பு. மூடுறா, அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏண்டா மச்சான், அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும் போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட, கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிஞ்சிடு. கோச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக வச்சு கடிச்சா தானே காக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா, டேய் மேட்டர் அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய், அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா, நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அதை கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல பாப்பா.
அடிங்க. நீ அவன் அடி, அவன் ஒன்னு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடைக்காரன் அடிக்கும். இந்த கடையில் உள்ள பாட்டில் டப்புனு உடைக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய் ரத்தம் வரும்டா, அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய் அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன், நீ அவன் அடி, அவன் ஒன்னு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா ஏன் இப்படி கேட்ச திருப்பி போடுற யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பன் பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சினது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? இட்லி சாப்பிடதான். சாப்பிடலாமா? விளையாடாம சொல்லு. ஜபார், ஒரே தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா கேட்டுக்கோ. வந்தா போகாது, போனா வராது, நின்னா உட்காராது, உட்காந்தா நிக்காது. என்னது இது? ஐயோ விஷயத்த சொல்லு. சூடாபடி, நீ என்ன லவ் பண்றல? இல்ல. என்ன இல்ல? அங்க பார்த்து சொல்லாத, என்ன பார்த்து சொல்லு. இல்ல. பாத்து பல்லு சுளிக்க போகுது. அட வாய் பொக்கே ஆயிடுச்சு. என்ன லவ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குற? 10 மணிக்கு. அடி பாவி, மறுபடியும் போய் சொல்றிய. பக்கத்து ரூம்ல நான் தான் தூங்கிட்டு இருக்கேன். டெய்லி என்ன பத்தி நினைச்சிட்டு 12 மணிக்கு தூங்காம செவத்தை விட்டு வரு சுரண்டது எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்போ நீங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள தூங்கிட்டா உனக்கு என் மேல லவ்ல அர்த்தம். முடிச்சிட்டு இருந்தா நீ என்ன லவ் பண்றன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே. தூங்க முடியாதா? தூங்கி காட்டுறேன். ஐயோ 11 o'clock. ஐயோ சொல்லபடி. என்ன தூக்கம் வரலையா? வந்து பாத்து 100 தூக்க மாத்திரை போட்டாலும் மனசுல காதல் இருந்ததுன்னா டெய்லி சிவராத்திரி தான். என்ன விக்கல? ரொம்ப நேரமா இருக்கு. நான் நிறுத்துறேன். நான் நிறுத்துறேன். எப்படி? அட அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கேட்டாங்கன்னா இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி கொடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றது செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமிழ்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீங்க சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எழுதுறீங்க பெருசு, அது காலி ஆயிடும்.
வணக்கம் பூச்சி அம்மாவத்தை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு வந்து தாருங்கள். கிங்கன் கேளியா? ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? பக்கி என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசின்னு சுடுபடுது. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கு. என் நண்டு, இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்கு போறேன். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பாத்துட்டா போச்சு. பாக்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதத்தேன் சொன்னேன். இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்க லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்துல இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலை செல்வி இல்ல. பெரிய இடத்தப்பா பேசுற, இன்னைக்கு தொலைச்சிடுறேன்டா. தண்ணி அடிச்ச தரதரம் தெரியாது. அண்ணி, ஐயா என்னய்யா? அண்ணி அழாதீங்க, அம்முக்கு ஒண்ணாவது. வீட் சாவி கொடுங்க. எதுக்குப்பா? இல்ல உடனே 8000 ரூபாய் டெபாசிட் வேணுமா? ஐயோ, வீட்டுல அவ்வளவு பணம் இருக்காதேப்பா. இந்த நேரத்துல பேங்க் திறந்திருக்காதே, என்னையா பண்ண போற? சேட்டு, இதை வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். ஆண்டவன் புண்ணியத்துல பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கா. தீபாவளி அதுவுமா வீடே வெறிச்சுன்னு கிடக்கும். ஐயா, இங்க நானும் அண்ணி இருந்து பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. மீனாட்சி, வீட்டுல சாமி படத்துக்கு கொஞ்சம் விளக்கேத்தி வச்சிராத்தா. தம்பி, உங்க அண்ணன் போன் பண்ணுவாரு, அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. ஆமாப்பா, வருத்தப்படுவான். சரி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ், பெரிய ஒரு வண்டி வருது. தீபாவளி அதுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? ஆஸ்பத்திரியில. உங்க ஆளுங்க 3 வயசு குழந்தை 12 மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நாங்க தான் என்ன பாவம் பண்ணோம்? உங்களை பார்த்தா ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கோம்.
ஏன் இப்படி பண்றீங்க? தமிழ் நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னடா பண்ணீங்க? மூர்த்தி, நான் கிளம்புறேன்டா. டேய் இருடா, நானும் வர்றேன். இல்ல நீ முடிச்சிட்டு வா. சரி, நான் 2 செட் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க நீ எதுக்கு வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இருக்கட்டும் தம்பி. டேய் என்னடா பண்றீங்க? சொல்லுங்க. கலெக்ஷன் எடுங்க, நான் வெளியே போனோம். அண்ணே, பெரியவர் வண்டியை மறிச்சான்னு சொன்னல, அவன்தான். இவனா? கூப்பிடு. டேய் நில்றா. வாங்க தம்பி போலாம். வந்துருங்க வாங்க. என்னடாவா போய்கிட்டு இருக்கான்? ஏய் நில்றா. ஐயோ வாங்க, நீங்க பேசாம வாங்க. கூப்பிடல உன்னதான். வாங்க தம்பி போயிடலாம். சொன்னா நிக்க மாட்டியா நீ? கோயில்ல தடிக்க விழுந்தா சாமி சிலையை ஆட்டி பாப்பியா? நடு ரோட்ல காரை மறிச்சு பெரிய விட்டு பேசுனியாமா? ஏன் இப்ப என்கிட்ட பேசு? டேய் அனாவசியமா பேசாதீங்க தம்பி, நீங்க வாங்க போலாம் வாங்க. ஏய் பொம்பளையா இருக்க, ஓரமா போயிடு. என்னடா பாக்குற? அடிக்கிற அடியில காதுல இருக்கிற ஜவ் இருந்துரும். சரி சரி, தம்பி ரொம்ப கோச்சிக்கு போறாரு, சைக்கிளை தூக்கி விடுவோம். என்னண்ணா இது? புருஷனோட தம்பிய தம்பி தம்பின்னு கூப்பிடுற? தம்பினா தனக்கு தாண்டா அர்த்தம். புருஷன் வேற ஊர்ல இல்ல பாரு, பாவம் பத்தினி. டே தமிழ், நீ இங்க இருக்க, ஒன்னே புறப்படு. மேலூர்ல இருக்க எங்க அக்கா வீட்டுல போயிடா, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம்டா. என்ன பேசுற? எப்படி அங்க எல்லாரும் விட்டு போக முடியும்? நாய்க்க குலைச்சிட்டு போகுதுன்னு விடாம நம்ம எதுக்கு அது கிட்ட போய் சண்டை போடுறது? தம்பி பேர்ல எந்த தப்பும் இல்லத்த. அவனுக்கு என்னென்ன பண்ணானுங்க தெரியுமா? அயோக்கிய பாவிங்க. பசங்களா உள்ள போங்க போங்க. டேய் எங்க அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். தயவு பண்ணி இங்க இருந்து உடனே கிளம்புடா. நீ உன்னை கும்பிட்டு கிடக்குறேன். ஏமா இவனை இப்பயே அனுப்பிங்கம்மா, அந்த வந்துடுறேன். எதுக்கு தமிழ்? எதுக்கு இதெல்லாம்? நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் சண்டை போட்ட? பொறுக்கி பசங்க ஒதுங்கி வர வேண்டியதானே? தேவையில்லாம ரோட்ல போய். என்ன தேவையில்லாம? எங்க அண்ணனுக்கு அம்மா மாதிரி. அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா?
என் உசிரே போற மாதிரி இருந்துச்சு. எப்படி அடிச்சேன்னு தெரியல. ஆனா ஏன்டா அடிச்சேன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீ முதல்ல வாயை மூடுறி. இத பாரு, நான் சொல்றத கேளு. போக கூடாதுன்னா போக கூடாது. மீனாட்சி, இவனை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கம்மா. என்ன நடந்தாலும் வெளியில விட்டுறாத. நீ போ, நான் சொல்றத கேளு. போய் கொஞ்ச நேரம் இரு அங்க. ஐயா ஐயா, என் பிள்ளைய மன்னிச்சிருங்க ஐயா. அவன் மேல எந்த தப்பும் இல்லையா. சும்மா வந்தவன உங்க ஆளுங்கதாயா வம்பு கெடுத்திருக்கிறாங்க. என் ஆளுங்க தப்பு பண்ணா என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் புள்ளைய விட்டு அடிப்பியா? தெரியாம நடந்துருச்சு ஐயா. 4 பேர் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான். என் கடைய நாசம் பண்ணிருக்கான். பேசாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா பாத்துக்குவாங்க. அன்னபூரணி அம்மா, 35 வருஷமா எனக்கு உன்ன தெரியும். என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் உன் குடும்பத்து மேல ஒரு மரியாதையை வச்சிருக்கேன். அவனை கூப்பிடு. ஐயா ஐயா ஐயா, உங்க காலை பிடிச்சு கேக்குறையா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. இத பார், உன் புள்ள எனக்கு வேணும். முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன் போற? அவன் எங்க இல்லைங்க. என்ன சொல்ற? எங்க அவன்? தெரியாது. போய் சொல்ற. சரி, ஒண்ணு பண்ணு. உன் புள்ள வர்ற வரைக்கும் நீ வா. நீ வந்தா அவன் தானா வருவா. அம்மா கூட்டிட்டு போறாங்க. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் உங்க அம்மா மாதிரியா. என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா, என்ன விட்டுருங்க. ஐயோ தம்பி! ஐயோ ஐயோ. என்னையா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ज्योतिर्गमय मृत्योर्मय अमृतं गमय ओम शांति शांति शांति. மூர்த்தி மூர்த்தி மூர்த்தி, அம்மா என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. மூர்த்திய கொஞ்சம் வர சொல்லுமா. அம்மா, அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க. அது நல்லபடியா நடக்கணும்னா தயவு செஞ்சு அவனை கூப்பிடாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ற நிலைமையில நாங்க இல்ல. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏம்மா, என்ன கூப்பிட கூடாது. நான் வரமாட்டேனா? தெரிஞ்சவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு பயப்படாதீங்க, நான் இருக்கேன். வயசு பொண்ணு, நீ எதுக்குமா அங்க எல்லாம்? வாங்கம்மா போலாம். என்னம்மா விட்டுருங்கிற? ஏதோ சொம்பு திருண்ண கேஸ் மாதிரி 4 பேர் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான். ஒருத்தர் கைய வெட்டி இருக்கான். யாரோட கை? பெரியவரோட கை. ஐயா, சமயத்துல வந்தீங்க ஐயா. அன்னைக்கு சொன்னீங்களே என் புள்ள நல்லவன்னு, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு நீங்க சொல்லுங்க. உன் புள்ள உனக்கு நல்லவன், ஆனா எங்களுக்கு முதல்ல வெளில போமா. ஐயா, எங்க குடும்பத்துல அப்படி எல்லாம் நடந்தது இல்ல ஐயா. அவன் நல்ல ஐயா ஐயா ஐயா. உங்களை யாருமா இங்க வர சொன்னா? மூர்த்தி எங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. மீனாட்சி, அம்மா இங்க கூட்டிட்டு போ.
கூட்டிட்டு போ. நீங்க போங்கம்மா. ஆமா வாங்க போங்க. வாங்க போலாம். என் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு மந்தாளுக்கிட்ட பேசிக்கிட்டு நல்ல வைக்கல போய் பாருங்கம்மா. யார பாப்பே? குருசாமி இருக்காரா சீட்ல? இருக்காருங்க. குருசாமி வணக்கம். ஐயோ என்ன குருசாமி நெத்தில தழும்பு. அட நம்ம குழந்தை அடிச்சுதா சரியா ஆறல போல இருக்கு. வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? பெரியவர் வந்தா உழுந்து நமஸ்காரம் பண்ணுவீங்க. அதான் அந்த பொழந்து கட்டியாச்சே. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்களே. அதான் சொல்றது, அகல கால் வச்சா அண்டர்வேர் கிழியும், ஆணைக்கும் அடிசருக்கும். தமிழ்நாட்டிலே தமிழுக்கு சோதனையா, அதுவும் மதுரையில. நான் சங்க தமிழ சொல்லலப்பா, எங்க தமிழ சொன்னேன். எவன்னா ஏமாந்தா அடிச்சிருவீங்களே ஆப்பு. ஐயா ஆப் அடிக்க மாட்டாரு, புல்லுதான் அடிப்பாரு. உனக்கு தெரியுது, எனக்கு இப்ப தமிழ் வேணும். சும்மா வரல, ஓலையோடு வந்திருக்கேன். எடு ஓலை விடு ஆள. வெயில் ஆர்டர். கான்ஸ்டபிள். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உன்னை பெயில் எடுத்திருக்காங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு போ. நான் போகல. தம்பி, ஒரு நைட்டு உள்ள இருக்க முடியாது, ரிவிட் அடிச்சிருவானுங்க. முதல்ல கிளம்பு. நீங்க யாரு? நீங்க எதுக்கு எனக்கு பெயில் எடுக்கணும்? பாரு, தண்டனை அனுபவிக்க வேண்டிய நாங்களே வெளியில இருக்கோம். நீ எதுக்கு உள்ள இருக்கணும்? கிளம்பு கிளம்பு. ஒரு ரவுடி கையை வெட்டினதுக்காக இன்னொரு ரவுடியோட போறதுக்கு நான் தயாரில்ல. போலாம். போறேன். அந்த பையனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு, குருசாமி குருமா சாமி ஆயிடுவேன். ஸ்டேஷன்ல ஒத்த செங்கல் இல்லாம பிரிச்சு மேஞ்சிருவேன். செங்கல்ல என்ன பண்ணுவேன்னு பாக்குறியா? கலரதான் உனக்கு, கலரதான் மட்டுமா? ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் பெரியவரே, என்ன பண்ணலாம்? மலையவே சாச்சிட்டா. புடுங்கிட்டு இருக்கீங்களாடா? நான் காசி பேசுறேன். சொல்லு. ஓகே. உங்க அம்மா பார்த்தா பாவமா இருந்துச்சு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போ. சும்மா ஒண்ணு விடல, பெயில் ஆர்டர்ல தான் விடுறேன். வெளியூர் எங்கேயும் போயிடக்கூடாது. டெய்லி வந்து கையெழுத்து போடணும். புரியுதா? உயிரோட இருந்தா தானே.
வாங்கயா வாங்க. எய்தவன் அங்க இருக்க, அம்பு வந்து விழுந்ததோ இங்க. அம்பு மேல எனக்கு கோவம் இல்ல. வம்பு பண்ணணும்னா வாங்க இறங்கி பாத்துடலாம். எத்தனை பேரு? 10 பேரா? நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இது கோடீஸ்வர நிகழ்ச்சி இல்ல, கேடீஸ்வர நிகழ்ச்சி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. அறிவு இருக்கு. என்ன பாக்குற? பேசுறதுதான் பிளேடு, எடுத்தா அருவாதான். உனக்கு உதவி பண்ணணும்னோ இல்ல ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும்னோ உன்னை காப்பாத்தல. பின் ஏன் காப்பாற்றினா என்று எண்ணுகிறாயா? என் எதிரியோட கைய வெட்டினல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன். உன்னை பத்தி ஊர்ல விசாரிச்சேன். ரொம்ப நல்ல பையனாம. அது எப்படி அவன் கைய நீ வெட்டின? ஒரு தைரியம் தான் இல்ல. அருவாளை எடுக்கிறது ஈஸி, ஆனா கீழே வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படியே வச்சாலும் உன்னை துரத்துக்கிட்டே இருக்கும். அது உன்னை விடாது. இப்படியே நீ வீட்டுக்கு போனன்னு வச்சுக்க, வெரைட்டி வெரைட்டி வெட்டுவான். தம்பி என் தமிழ், ஒண்ணு நீ இந்த ஊரை விட்டு வெளியில போகணும். போலீஸ்காரன் விட மாட்டானே, கைய வெட்டின கேஸ கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. தம்பி, ஒரே ஒரு வழி, நீ என் கூட சேர்ந்தாகணும். என்ன பாக்குற? பாம்பு செத்தாலும் பல்லுல விஷம் இருக்கும். 10 நாள்ல பகைய மறக்கிறவர் உள்ள பெரியவர் 10 வருஷமானாலும் கணக்கு போட்டு பழிய தீப்பார். என்ன சொல்ற? நான் வீட்டுக்கு போகணும். ஐயையோ ஐயையோ, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. புரியுதாடா? புரியுதா? போய் தமிழை விட்டு வா, வந்த பிறகு விளக்கம் சொல்றேன். தம்பி போப்பா. தம்பி தமிழ், நீ என் கூட சேர்ந்தா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. டேக் யுவர் ஓன் டிசிஷன். ஐ வில் வெயிட். இங்கிலீஷ் நல்லா வருது. தமிழ் வருமா? வரும். பாப்போம். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? வீட்டுல இருந்தா வீட்டுக்கே வந்து வெட்ட வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸே கொலை பண்றதுக்கு துணை போகுது. 25 வருஷமா எதிர்த்த வீட்டுல ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவசரத்துக்கு வந்தானா? அவ்வளவு ஏன் காலையில இருந்து இந்த வீட்டுக்கு தண்ணி எடுக்க கூட ஒருத்தையும் வரல. அவ்வளவு தூரம் பயந்து போய் கிடக்குறாங்க எல்லாரும். அவருக்கு வேணா போன் பண்ணி விவரத்தை சொல்லிட்டுமா? போன் பண்ணா மட்டும் உடனே அவனால வந்துட முடியுமா? வேண்டாம், அவனாவது நிம்மதியா இருக்கட்டாங்க. ஐயா, நீ கொஞ்ச நாளைக்கு அந்த ரத்னத்துக்கிட்டே போய் இருயா. ஆமா, அவசரப்படாதீங்கம்மா. இல்லம்மா, ஒரு தாய்க்கு தம் புள்ள நல்லவனா இருக்கானா கெட்டவனா இருக்கானாங்கிறதே முக்கியம் இல்ல. முதல்ல அவன் உசுரோட இருக்கணும். ஆபத்துல காப்பாத்துறவன் தான் கடவுள். எத்தனை சாமியை கும்பிட்டு இருப்பேன், எந்த சாமி வந்துச்சு? என் புள்ளைய காப்பாத்தின ரத்னம் தான் எனக்கு கடவுள். ஆமா, என் புள்ள உசுரோட இருக்கணும். என் புள்ள வைர மாதிரிமா, அவன் எங்க இருந்தாலும் பிரகாசமா இருப்பான். ஐயா ஐயா, நீ நல்லா இருக்கணும் ஐயா, நீ நல்லா இருக்கணும். நீ போயிரு, நீ போயிரு, அங்கேயே போயிரு, அங்கேயே போயிரு. எனக்கு பயமா இருக்கு தமிழ். ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். எனக்கு நீ வேணும். எங்கேயாவது போயிடலாம், உடனே கிளம்பு. என்ன பேசுற நீ? வயசான எங்க அம்மா, வெளுத்ததுலாம் பால் நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணி. என் காலையே சுத்தி வர குழந்தைங்க, இத்தனை பேரை விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? உனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு நீ என்ன வேணும்? நீங்க தான் வேணும் சாமி. என்ன சொல்றாரு? ஆமா சாமி, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீங்க பிறக்கும் போதே வயலின் அட்டாச் பண்ணி பிறந்ததாக உங்களை பத்தி புகழ்ந்து நீங்களே ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு முடிவு பண்ணோம். உங்க வயலின்ல ஒரு பீஸ் வாசிட்டீங்கன்னா மழை பெய்யாத ஊர்ல கூட பெய்யுமாமே. ஆமா, காஞ்ச பூமி கூட கதிரா கொட்டுமாமே. உங்களுக்கு தெரியுது, இந்த சபாக்காரர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள விடுங்க, உங்களை பாக்கணுங்கிறதுக்காக எங்க குப்பத்து ஜனங்கள்லாம் அங்க குளிக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அடடா,
நீங்க எல்லாம் குப்பத்துல பூத்த குண்டு மலையீடு. உங்களுடைய பாராட்டு எனக்கு பெரிய அவார்டு. வாங்க போலாம். வாசிக்கிறவர் வர்றாரு பாருங்க. தள்ளு தள்ளு தள்ளு. வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். வணக்கம் வணக்கம். என்னப்பா இது? ஒரு வாரமா குழாயில தண்ணி வரல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். நீங்க தான் தயவு பண்ணணும். அபிஷ்டு, குழாயில தண்ணி வரலன்னா மதுரை கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ வாசிச்சேன்னா வானத்துல இருந்து மழை தண்ணியா கொட்டும்னு சொல்லிருக்க. கேவலம் இந்த பைப்புல வராதா? வாசியா? இந்த மாதிரி பக்கவாத்தில ரெடி. அடடா